இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஜூஸ் பொடி தான் செஞ்சு வைக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்க வந்து ஒரு காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க வந்து இந்த பொடியை நீங்க வந்து சுடுதண்ணிலையோ இல்லை பச்சை தண்ணியிலையோ இல்லை நீங்க ஒரு மோர்லையோ கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய கூந்தல் நல்ல நீளமாகவும் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல முகம்லாம் நல்ல ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இந்த ஜூஸ் பொடி எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக இம்யூனிட்டி பூஸ்டர், நமக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடியதும், நல்ல வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இந்த ஜூஸ் இருக்கும். வாங்க இது எப்படி இந்த ஜூஸ் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலை பொடி இல்லைன்னா புதினா இலை பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலை பொடி, புதினா இலை பொடி, கோதுமை மால்ட், இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க வந்து 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலை பொடி 100 கிராம், புதினா இலை பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலை பொடி 100 கிராம், மல்லி இலை பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலை பொடி 100 கிராம், புதினா இலை பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி, கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன். நீங்க வந்து தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர் உங்களுக்கு. வாங்கி பாருங்க, இது என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல 1 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தோம். நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோம். அது நல்லா காஞ்சிருச்சு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. நீங்க 1 கிலோ அளவுக்கு நீங்க வாங்குனீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரும். அதாவது 100 கிராம் அளவுக்கு வரும். 1 கிலோ நெல்லிக்காவுக்கு 100 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு கிடைக்குங்க. காஞ்சது நல்லா உங்களுக்கு காஞ்சிருச்சு, அது இருக்கும். அதை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, 2 கப் அளவுக்கு நம்ம வந்து பீட்ரூட், இதையுமே நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதையும் அதுல சேர்த்துக்கலாம். இது 2 கிலோ பீட்ரூட் சேர்த்துக்கணும். அதான் 2 கப் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப இதுல வந்து இந்த அளவுக்கு பட்டை வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கும். அதனால இதுல 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். இந்த 1 கப் அளவுக்கு எடுக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா சீவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது காஞ்சதுன்னா இந்த அளவுக்கு தான் வரும். இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஏலக்காவும் நல்ல கொழுப்பை வந்து குறைக்கும் அப்படிங்கிறதுனால இதுல ஒரு 10 ஏலக்காய் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்க, இதுல வந்து ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/4 கட்டு அளவுக்கு புதினா, இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பாருங்க ட்ரையா காஞ்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும், முருகலா காஞ்சிடணும். நிழல்லே காய வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த கலர் வரும் உங்களுக்கு. நல்ல மணமா இருக்கு. இதுலயே நல்லா கருவேப்பிள்ளையும் நல்லா காய வச்சு அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு இதே கப்ல 3 கப் அளவுக்கு நம்ம வந்து பனங்கல்கண்டு சேர்த்துக்கணும். பாருங்க, இதுல கொஞ்சமா சால்ட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் பொடி அப்படின்றதுனால நமக்கு வந்து என்ன ஆகும், தொண்டையெல்லாம் கரகரன்னு இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்க மோர்ல கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தா லஸ்ஸி குடிக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இதுல வந்து பனங்கல்கண்டு சேர்த்தா மோர்ல கலந்து குடிச்சா பிடிக்காதுன்றவங்க பனங்கல்கண்டு அவாய்ட் பண்ணிட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆனா பனங்கல்கண்டு போட்டு செய்யுங்க, இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும், ரொம்ப நல்லது. பாருங்க, இது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல சர்க்கரையெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால அப்படியே மேல அப்படியே ஆவியா வரும் உங்களுக்கு. இது சூடெல்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னா உங்களுக்கு அப்படியே மேல அப்படியே வரும். சர்க்கரையெல்லாம் அப்படியே பவுடர் ஆன உடனே மேல அப்படியே புஷ்ன்னு தெரிக்கும். இப்ப பாருங்க, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுலயே போட்டு மறுபடியும் இதையே அரைச்சிடலாம். இது எல்லாமே நைஸா பவுடர் மாதிரி அரைச்சிடணும்.
நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம ஜூஸ் செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து நல்லா இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இந்த பவுடரை கலந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லா இதில் தண்ணியில் ஹாட் வாட்டர்லேயும் குடிக்கலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி மோரில் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க. இதை டெய்லி ஜூஸ் அடித்து குடிக்கிறதுக்கு பதில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியில் கலந்துக்கலாம். நல்ல பவுடராக கலந்து நம்ம குடிக்கும் போது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதை நீங்கள் வடிகட்டிக்கிட்டாலும் வடிகட்டி குடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், குடிக்கும் போது கொஞ்சமாக லெமன் சாறு கலந்துக்குங்க. உடம்பு இன்னும் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இதை நம்ம குடிக்கும் போது இதில் வந்து நல்லா ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம். அது மாதிரி மோரில் குடிக்கும் போது நல்லா மோரில் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா பீட்ரூட்டு, நெல்லிக்காய் எல்லாமே நம்ம வந்து காய வச்சு பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற மாதிரியே ஃபீலிங் வந்து சூப்பராக இருக்கும். டெய்லி செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா இந்த பவுடர்லாம் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வேணுன்னா உங்களுக்கு வேணால் வடிகட்டியும் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக மசாலா மோர் மாதிரியும் இருக்கும், நல்லா லஸ்ஸி மாதிரி இருக்கும். நமக்கு இதில் பனங்கள் கண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ரோஸ் மில்க் குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பீட்ரூட், நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு சாறு, நல்ல பனங்கற்கண்டெல்லாம் போட்டு குடிக்கும் போது நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த பொடியை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை மிக்சிலேயே நம்ம பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பொடி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி காலையிலைக்கும் குடிக்கலாம், சாயந்தரத்துக்கும் குடிக்கலாம், மதியானத்துக்கும் குடிக்கலாம். நல்ல முடியெல்லாம் வளரும். அதுக்கப்புறம் வந்து நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய உடம்புல வந்து வரும். நல்ல முடியும் நல்ல நீளமாக வளரும். வேணுன்றவங்க இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டு இதே மாதிரி வரவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து ஜூஸ் பொடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டுக்காக நீங்கள் சால்ட்டை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து இந்த பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மோர்லேயும் கலந்து குடிக்கலாம். அதே நேரத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம். சுடுதண்ணியில் குடிச்சிங்கன்னா காலையில் நீங்கள் குடிச்சிக்கோங்க, வெறும் வயிற்றில் குடிக்கிற மாதிரி இருந்தால். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்க வெயிலுக்கு நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.